திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஜூன் மாதத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். அதே போல செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார். சுக்கிரன் 12ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெறுகிறார். 14ஆம் தேதிக்கு மேல புதனும் ஆட்சி பலம் பெறுகிறார். ஆட்சி அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டுல பலமா இருந்து எல்லாருக்கும் பலனை 100% கொடுக்க போறாங்க அப்படிங்கிற அமைப்பு. சனி பகவான் மட்டும் இந்த மாதம் 29ஆம் தேதி வக்ரமாகிறார். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சனி வக்ர பதிவை நாம அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம். சனி வக்ரம் ஆகுறது அப்படின்னா முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது அமைப்பு. முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறதுதான் மகர வீட்டுக்கு மறுபடியும் சனி என்ட்ரி ஆக போகிறார். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணுவார் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். துலா ராசிக்கு உண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். துலாம் ராசிக்கு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாருங்க 8ஆம் வீட்டுல ஆட்சி பலம் பெறுகிறார். சுக்கிரன் 12ஆம் தேதி வரைக்கும் அங்க இருப்பார். 12ஆம் தேதிக்கு மேல பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டுக்கு போறார். சுக்கிரன் இங்க இருக்கிறத விட துலா ராசிக்காரர்களுக்கு இந்த 9ஆம் இடத்துல வந்து இருப்பது மிகப்பெரிய யோகம். தந்தை சொத்து, பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், அதே போல நல்ல குரு அமைவது, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள், நல்ல பாசிட்டிவான ஒரு எண்ணங்கள், எதை சார்ந்து நீங்க போறீங்களோ அதை சார்ந்த ஒரு சக்சஸ் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். இந்த செவ்வாய் எங்க இருக்காருன்னா 7ஆம் வீட்லயே இருக்கார். 2னா குடும்பம், 7னா மனைவி, கணவர், இதை சார்ந்த விஷயங்கள். அப்போ அந்த செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கும் பொழுது இந்த மாதம் நல்ல வரன் அமையும். உங்களுக்கு ஏத்தது போல, நீங்க நினைத்தது போல எந்த மாதிரி வரன் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அது போல வரன் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் உங்க வீட்டுல நடக்கும். பண வரவுகள் உண்டு. ஏதாவது ஒரு வழிவகையில் உங்களுக்கு பண வரவு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள், குடும்ப ஒற்றுமை, குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதுல ஒரு நல்ல சக்சஸ் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். வியாபாரம் 7ஆம் இடங்கிறது வியாபாரம் செழிப்பா இருப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசிக்கு நம்ம குரு பயிற்சி சொல்லியிருப்போம், சனி பயிற்சி சொல்லியிருப்போம். சனி வந்து இந்த மாதம் 29ஆம் தேதி வக்ரமாகிறார். சனி வக்ரமாக உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுத்தாலும் அர்த்தாஷ்டம சனியா இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பாதகத்தையும் அடுத்த மாதத்துல இருந்து ஒரு 4 மாத காலங்கள் கொடுக்கும் அப்படிங்கறதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய ராசி அதிபதி 9ல இருக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 8ஆம் வீட்டுல மறைஞ்சிருந்தார். இப்ப இந்த புதனும் உங்களுக்கு 9க்கு வரப்போகிறார். அப்ப புதனும் 9க்கு வந்தால் கண்டிப்பாக அப்பா கிட்ட என்ன வேணா கேளுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட என்ன விஷயமா இருந்தாலும் சக்சஸ் கிடைக்கும். 9ஆம் இடங்கிறது உயர்கல்வியை சொல்றோம். யாரெல்லாம் வந்து உயர்கல்விக்காக வெளிநாடு போலாம், சொந்த ஊருக்கு வெளியே போலாம், பூர்வீகத்தை விட்டு வெளியே போலாம்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மூவ் பண்ணீங்க நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடங்கிறது வெளிநாடு சொல்றது. அந்த வெளிநாட்டு கிரகமும் உங்களுக்கு புதன் ஆகிறதுனால உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் கொடுக்கும். உயர்கல்வி வெளிநாட்டுல போய் படிப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தவங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாருங்க, அவரும் 8ஆம் வீட்டுல இருந்தார். இப்ப அவரும் 9க்கு வந்துட்டார். எல்லா கிரகங்களுமே 9ல நிக்குது. 9ங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியஸ்தானம். 9, 11 தொடர்பு ஏற்பட்டால் நிச்சயமாக பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் 9ஆம் இடம் அப்படிங்கிறது சிறப்பான மாதமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டத்துல எல்லா கிரகங்கள் இருக்கிறதுனாலயோ நீங்க எதை நினைத்து பண்ணினீங்கனாலும் சக்சஸ். இந்த மாதம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். தெய்வ சிந்தனைகள் அதிகரிக்கும். தெய்வத்தினுடைய துணை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். குல தெய்வத்தினுடைய அனுகிரகமும் 9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய முன்னோர்களை சொல்றதுனால உங்களுடைய முன்னோர்களுடைய அனுகிரகமும் நிச்சயமாக இந்த மாதம் கிடைக்கும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு என்ன தேவைகளோ அதுவும் பூர்த்தியாகும் அப்படிங்கிறது நாம 100க்கு 200% சொல்லலாம். இது எல்லாமே உங்க ஜாதகத்துல தசாபுத்தி புடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். விருச்சிக ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று 6ஆம் வீட்டுல இருக்கார். ராசி அதிபதி ஆட்சி பலம் பெறுவது மிகப்பெரிய ஒரு யோகம் தான். பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, எங்க போனாலும் உங்களை முன்னிறுத்தி செய்யக்கூடியது. நீங்க எதை செஞ்சாலும் பல மடங்கான வெற்றிகளை கொடுப்பது எல்லாமே இருந்தாலும் கூட 6ஆம் இடத்துல போய் உங்களுக்கு ஆட்சி பலம் பெறுகிறதுனால நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருங்க. ஏன்னா இந்த டைம்ல எதிரிகள் எல்லாமே அதிகமாவாங்க. ஏன்னா 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி, கடன் சொல்லும். அப்ப கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஒரு சிலர் சொல்லுவாங்க வீட்டுக்காக கடன் வாங்கலான் இருக்கோம்,
வண்டி வாகனத்துக்காக கடன் வாங்கலான் இருந்தீங்கன்னா இந்த மாதம் அதை யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா கடன் கிடைக்கும். மற்றபடி கடன் தேவையில்லாத விரைய செலவுகளுக்காகவோ தேவையில்லாத கடன் வாங்குவதாக இருந்தால் அதை இந்த மாதம் தவிர்த்துக் கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயம். அப்ப 6ஆம் இடங்கள் உத்தியோகஸ்தானம் இல்லையா? அப்ப கண்டிப்பாக நல்ல வேலை தேடுபவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வேலையை விட மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டான வேலை கிடைக்கும். ஏன்னா வேலைங்கிறது 6ஆம் இடம் தான். அந்த 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் வீட்டுல இருந்தால் நீங்க எதிர்பார்த்ததோட நல்ல வேலை கிடைக்கும். கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து உங்களுக்கு குரு சனி இவர்களை பத்தி நம்ம முதல்ல குரு பயிற்சி சனி பயிற்சியில கொடுத்திருப்போம். அடுத்தது பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 7ஆம் வீட்டுல இருக்கார். எத்தனாம் தேதி வரைக்கும்? 12ஆம் தேதி வரைக்கும். அப்போ 7க்குடையவர் 7ஆம் வீட்டுல இருந்தால் உங்களுக்கு திருமண வரன் தேடி வரும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கும். பார்ட்னர் போட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அதுல ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து இவர் போய் 8ஆம் வீட்டுக்கு போறார். அப்போ 7க்குடைய 8ஆம் வீட்டுக்கு போனா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், சில சண்டை சச்சரவு பிரச்சனைகள், வியாபாரத்துல கொஞ்சம் தடை தாமதங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆனா அவரே 12ஆம் அதிபதியாக 8க்கு போறதுனால ஆரம்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாலும் பின்னாடி ஒரு நல்ல ஜாக்பாட் கொடுக்கக்கூடிய விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தவங்களுடைய ராசிக்கு பாருங்க புதன். இந்த புதன் யாரு அப்படின்னா 8 மற்றும் 11ஆம் அதிபதி. அப்போ இந்த 8ஆம் அதிபதி 14ஆம் தேதிக்கு மேல 8க்கு வராது. அப்ப 8 8ஆம் வீட்டுல இருந்தால் உயிர் சொத்து கிடைக்கும். திடீர் விபரீத ராஜயோகங்கள் ஏற்படும். லாபங்கள் அதிகமாகும். ஷேர் மார்க்கெட், MLM, சீட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்தீங்கனாலும் இது சார்ந்த ஏதாவது ஒரு பணம் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் இந்த மாதம் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தவங்களுடைய ராசிக்கு பாருங்க சூரியன் யாரு? 10ஆம் அதிபதி. அந்த 10ஆம் அதிபதி போய் 8 இருக்கும்போது சொந்த தொழில கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்திருக்கலாம். அடுத்து அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு போறார். அப்ப 8ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக இந்த 10 போனா குடும்பம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா சூரியன் அப்படின்னாலே தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் தலைமை பொறுப்பை ஏற்று செய்யக்கூடிய கிரகம் சூரியன் தான். அப்ப சூரியன் போய் மறைகிறாருன்னா குடும்பத்துல சில பிரச்சனைகள் வரும், தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் வரும், தேவையில்லாத விரைய செலவுகள் வரும் அப்படிங்கிற அமைப்பு இருந்தாலும் கூட இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குடும்பத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு கிரகம் 8ல் மறையும் பொழுது குடும்பம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த மாதம் எல்லா கிரகங்களுமே மேக்சிமம் 8ஆம் வீட்டுக்கு போயிருச்சு. அதே போல செவ்வாய் 6ஆம் வீட்டுல நிற்கிறார். ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் 6ஆம் வீட்டுல நிற்கிறார். பொதுவா 6, 8 இதெல்லாமே மறைவு ஸ்தானம் தான். சோ ஹேண்டில் பண்றத ஒரு முறை பல முறைக்கு எந்த விஷயங்கள் செய்தாலும் யோசிச்சு செய்யுங்க. 8ஆம் இடம் 6ஆம் இடம் எல்லாமே விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்தாலும் ஒரு அவமானத்துக்கு பின்பு, ஒரு தடை தாமதத்துக்கு பின்புதான் இதெல்லாமே செய்வார் அப்படிங்கிறத நாம ஞாபகத்துல எடுத்துட்டு எதை செய்தாலும் யோசிச்சு பண்ணுங்க. ஆனா ஷேர் மார்க்கெட், MLM, சீட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்க ஜாதகத்துல யோகமாக இருந்தால் மட்டும் மூவ் பண்ணுங்க, இல்லைன்னா மூவ் பண்ண வேண்டாம் அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கிறோம். வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்கு உண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது நம்ம முதல்ல சொல்லிருக்கோம், ராசி அதிபதி 6ல் இருக்கிறதுனால கொஞ்சம் கடனோ நோயோ வம்பு வழக்குகளோ ஏதாவது இந்த வருடம் முழுவதும் இருக்கும். ஏன்னா குருதான் உங்களுடைய இயக்கம். குருவை வச்சுதான் நீங்க என்ன பண்றீங்க, என்ன செய்ய போறீங்க, அடுத்தது என்ன பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே குருதான். அவர் மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதுமே அப்படியே இருங்க அப்படிங்கறதா உண்மை. அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். இந்த 5ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுல இருக்கிறது குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையா கிடைக்கும். இதுல ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயம் சொல்றேன், சூட்சமமான ஒரு விஷயம் சொல்றேன். இந்த வருடம் உங்களுக்கு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய லக்னாதிபதினு சொல்லக்கூடிய குரு நல்லா இல்ல. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிருப்பீங்க இல்லையா, அல்லது குலதெய்வத்துக்கு கிட்ட போய் ஒரு வேண்டுதல் வச்சுட்டோ, நீங்க நிறைய பேர் கெடா வெட்டுறது, அதுல மொட்டை போடுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் செய்வீங்க இல்லைங்களா, அதெல்லாம் இந்த மாசம் செய்யுங்க. இந்த வருடத்திற்கு உண்டான ஒரு கெடு பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது. ஏன்னா 5 அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா செவ்வாதான். அப்ப உங்களுக்கு இயற்கையாகவே இந்த வருடம் நல்லா இருக்காது, மீடியமா தான் போகும். அப்படிங்கிறதுனால இந்த வருடம் உங்களுடைய குலதெய்வம் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது நீங்க போய் என்ன சொன்னீங்கன்னாலும் அது ஏத்துக்கும். உங்களுடைய வழிபாடுகள், உங்களுடைய பரிகாரங்கள் எல்லாமே சிறந்த முறையில் செயல்படும் அப்படிங்கறது மாற்றமே இல்லை. அப்போ அவரே 12ஆம் அதிபதியும் ஆகிறாரு இல்லைங்களா. அப்ப 12ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றோம், விரைய செலவுகள்.
அது என்ன மாதிரி விரயம், சுப விரயமா அசுப விரயமா, தெய்வத்துக்கு செய்ய வேண்டியதா, இதெல்லாமே 12 தான். அது நீங்க முடிவு பண்ணிட்டு இந்த மாதத்துல உங்க குலதெய்வத்துக்கு சுபவிரயமா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விரயத்தை நீங்க பண்ணினீங்கன்னா இந்த வருடம் முழுவதுமே அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை. அடுத்து உங்களுடைய ராசிக்கு பாருங்க 6 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 6ஆம் வீட்டுல இருக்கார். 12ஆம் தேதிக்கு மேல 7க்கு போறார். அப்ப கடன் வாங்குறதோ நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ ஆரம்பத்தில் கொடுத்தாலும் ஒரு 10ஆம் தேதி 12ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 7ஆம் வீட்டுக்கு வரார். 7 கூடியவர் 7ஆம் வீட்டுக்கு வந்தா திருமண வரன் தேடி வரும். 14ஆம் தேதிக்கு மேல திருமணம் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும். பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் கூட அது உங்களுக்கு சாதகமாக வருவதற்குண்டான வாய்ப்புகள், புதிய பார்ட்னரை போட்டு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா, வியாபாரங்கள் சிறப்பா இருக்கிறது, உடல் சார்ந்த மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் ஒரு 14ஆம் தேதிக்கு மேல வரும். அப்ப அவரே தொழில் ஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறதுனால புதிய தொழில் தொடங்குவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரர்கள் இந்த மாதம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்த உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் பாருங்க உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுல இருப்பார். அடுத்தது பாருங்க உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு 14ஆம் தேதிக்கு மேல வரார். 9ஆம் அதிபதி 6ஆம் வீட்டுல இருந்தால் அப்பாவுக்கு உடல்நிலை கோளாறுகள், அப்பா சார்ந்த விஷயங்கள கடன் நோய் வழக்குகள் ஏற்படுவது எல்லாமே இருந்தாலும் இந்த 14ஆம் தேதிக்கு மேல இது சிறப்பா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். 9, 7 தொடர்பு ஏற்பட்டாலே திருமண வரன் சார்ந்தது, குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் செய்யறது, அப்பா சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள், மனைவியினுடைய சொத்துக்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள், நல்ல குரு அமைவது, இதெல்லாமே இந்த மாதம் நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப தனுசு ராசிக்கும் தனுசு லக்னக்காரர்களுக்கும் இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு நீங்க இந்த ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணினீங்கன்னா மிகப்பெரிய ஜாக்பாட் மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கறதுலயும் மாற்றமே இல்லை. அதே போல குருவும் உங்களுக்கு ஓரளவுக்கு வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுனால வேலை சார்ந்த விஷயங்கள், சொந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் நடக்கும் அப்படிங்கறதுலயும் மாற்றமே இல்லை. மகர ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மகர ராசிக்கு உடைய ராசி அதிபதி இந்த மாதம் எண்டிங் மறுபடியும் உங்க ராசிக்குள்ள ஜென்ம சனியாக வரப்போகிறார். அதனால என்னென்ன செய்யணுமோ, ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது இந்த மாதம் எண்டிங்க்கு மேல உங்களுக்கு கிடைக்காது. அடுத்து குரு வக்ரமாகறப்பதான் கிடைக்கும். அது குரு எப்ப வக்ரமாகறாருன்னா நவம்பர் லாஸ்ட்ல தான் வக்ரமாகறாரு. அதனால ஒரு 5 மாத காலங்கள் மறுபடியும் உள்ள என்ட்ரி ஆக போகிறார். சனி பகவான் உங்க ராசிக்கு வரும்போது ஜென்ம சனியாக இருந்து மறுபடியும் உங்களுக்கு உண்டான விஷயங்களை செய்ய போறார். அதனால இந்த மாதத்துக்குள்ள நீங்க என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கோங்க. உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே சேஃப்டி பண்ணிக்கோங்க. அடுத்த காலத்துல உங்களுக்கு கண்டிப்பாக குரு பார்வை இல்லாததுனால கொஞ்சம் சனி பகவானுடைய தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாகலாம். அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் வீட்டிலேயே இருக்கார். அப்ப 4 கூடிய 4ஆம் வீட்டுல இருந்தா சொத்து பத்துக்கள் சேர்றது, அதே போல ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகிறது, வண்டி வாகன யோகங்கள் பெறுவது, நல்ல லாபத்தை கொடுப்பது, உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் யார் உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதி. 5 கூடையர் 5ஆம் வீட்டுல இருக்கார். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் சூப்பரா இருக்கும். அதே போல குடும்ப ஒற்றுமை செழிப்பா இருக்கும். நல்ல அதிர்ஷ்டமான ஒரு விஷயங்கள் எல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா 12ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய பிளானிங் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஏன்னா 12ஆம் தேதிக்கு மேல 5 கூட அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் 6ஆம் வீட்டுல போய் மறையார். அவரே தொழில் ஸ்தானாதிபதி. அப்ப உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் டல் அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். 12ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், என்ன நல்ல விஷயங்கள் எதாக இருந்தாலும் இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதிக்குள்ள எல்லாமே பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அதே போல அடுத்து உங்களுடைய புதனும் சொல்லக்கூடியவரும் பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரனோட சேர்ந்து 14ஆம் தேதிக்கு மேல மாறுறார். அப்ப புதன் யாரு? உங்களுடைய 6ஆம் அதிபதி. 6 கூடையவர் 6ஆம் வீட்டுல இருந்தால் வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். வேலை சார்ந்த விஷயங்கள், ஏன்னா 6 கூடையவர் 6ஆம் வீட்டுல இருந்தால் கடனும் வரும், நோயும் வரும், எதிரிகளும் அதிகமாவாங்க. அப்ப 14ஆம் தேதிக்கு மேல எதிரிகள் தொல்லையும் உண்டு, கடன் சார்ந்த விஷயங்களும் உண்டு, நோய் சார்ந்த விஷயங்களும் உண்டு. அப்ப அவர் யார் உங்களுக்கு? புதன் 6ஆம் அதிபதி மட்டும் இல்ல 9ஆம் அதிபதியும் அவர் தான். அப்ப அப்பாவுக்கு நோய் தொந்தரவுகள், அப்பா சார்ந்த சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வரும். அப்ப இந்த காலகட்டங்கள்ல சொத்து பிரச்சனைகளை பேசவே கூடாது. இந்த 5 மாத காலங்கள் சொத்து சார்ந்த விஷயங்கள், பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பேசாம இருக்கிறது ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை. ஏன்னா சனி உள்ள என்ட்ரி ஆயிட்டாருல இது மாதிரி மறுபடியும் பழைய பிரச்சனைகள் எல்லாமே கலருவார். ஏன்னா சனினா பழையதுன்னு அர்த்தம்.
அப்ப மறுபடியும் மகரத்துக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகும் பொழுது மீண்டும் பழைய மாதிரி சில பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இதெல்லாமே கொடுக்கறதுனால நீங்க எதாக இருந்தாலும் இந்த மாதம் மூவ் பண்றது நல்லது. ஒரு சொத்து வேணும், அம்மா அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கும், எதா இருந்தாலும் மேக்சிமம் 12ஆம் தேதிக்கு முன்னாடி எல்லாம் செய்வது சிறப்பான ஒரு அமைப்பா இருக்கும். அடுத்தது 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன். இந்த சூரியன் 5ஆம் வீட்டுல இருக்கிற வரைக்கும் நல்ல யோகத்தை கொடுத்திருக்கும். இப்ப அவரும் 6ஆம் வீட்டுக்கு வராரு. ஆனா 6ஆம் வீட்டுக்கு வந்தாலும் 8குடையவர் மறையிறது ஒரு யோகம். கெட்டது நடக்காது, கண்டங்கள் விலகும், தேவையில்லாத கெட்ட பேர்கள் வராது, பண வரவு முன்ன பின்ன இருந்தாலும் கூட இது சார்ந்த கெட்ட விஷயங்கள் பெருசா எடுத்து முன்னாடி நிறுத்த மாட்டார் அப்படிங்கறத முற்றிலும் ஒரு உண்மையான விஷயம். அப்ப பாருங்க, இந்த சூரியன் சொல்லக்கூடியவர் எங்க வராரு அப்படின்னா, இப்ப எல்லா கிரகங்களுமே சூரியன், புதன், அதே போல சுக்கிரன் இவங்க எல்லாமே 6ஆம் வீட்டுக்கு வர்றதுனால இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருங்க. எதை செஞ்சாலும் பலமுறை யோசிச்சு பண்ணுங்க. இது ஒரு எச்சரிக்கை பதிவா கூட வச்சுக்கோங்க. நெகட்டிவா இருக்குன்னு நினைக்க வேண்டாம். உங்களுடைய பிளானிங் 12ஆம் தேதிக்கு மேல நடக்காது. 12ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்க என்ன செய்தாலும் நடக்கும். இது மாத பலனாக இருக்கிறதுனால உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா இதற்கு மேலையும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நிச்சயமாக மாறுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. கும்ப ராசிக்கு உண்டான ஜூன் மாத பலன்களை பார்க்கலாம். கும்பராசிக்கு ஜென்ம சனி கடுமையான காலகட்டங்கள் தான். இந்த மாதம் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்றேன். உங்க ராசியிலிருந்து சனி பகவான் வக்ரம் பெற்று இந்த மாதம் 29ஆம் தேதிக்கு மேல மறுபடியும் மகரத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறார். அந்த என்ட்ரி ஆனா இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் இங்கதான் இருப்பார். அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு உண்டான அந்த ஜென்ம சனிக்கு உண்டான பாதிப்பை குறைப்பார். இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் தான். அப்போ ஒரு முயற்சி தோத்தாலும் இன்னொரு முயற்சியில ஜெயிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்து விடுவார். ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமா இல்லைனாலும் இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஜாக்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அப்ப இந்த ஒரு 6 மாத காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டோ அல்லது மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சியோ கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இதை பத்தின தனிப்பட்ட வீடியோ அப்படிங்கிறது நான் உங்களுக்கு அடுத்த பதிவுல கொடுக்குறேன். இப்போ சனி பகவானுடைய பாதிப்பு இந்த மாதம் முழுவதும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அதே வீட்டிலே இருக்கார். அப்ப 3 குறைவர் 3ஆம் வீட்டுல இருந்தா முயற்சிகள் கைகூடும், காரிய ஜெயம் உண்டாகும், சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும், தொழில் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகும், புதிய தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே தேடி வரும். ஆனா உங்க ஜாதகத்துல தொழில் சார்ந்த விஷயங்கள் தசாபுத்தி நல்லா இருந்தா மட்டும் தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ண வேண்டாம். அடுத்து சுக்கிரன் யாருன்னு பாத்தீங்கன்னா 4 மற்றும் 9ஆம் அதிபதி. இந்த 4ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் 12ஆம் தேதி வரைக்கும் அங்கேதான் இருப்பார். 12ஆம் தேதிக்கு மேல அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு போறார். அப்போ தாய் மூலமாக அதிர்ஷ்டம், தந்தை மூலமாக அதிர்ஷ்டம், பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது, உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆவதற்குண்டான வாய்ப்புகள், நல்ல குரு கிடைப்பது, இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு மேல கிடைக்கும். அடுத்த 5 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் பாருங்க 4ஆம் வீட்டுல இருப்பார். இப்ப அவரு 5ஆம் வீட்டுக்கு வருகிறார். அப்போ இந்த கும்பராசிக்கு 8ஆம் அதிபதி 5ல இருந்தா விபரீத ராஜயோகங்கள், உயிர் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஆனா உங்களுடைய குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதை மட்டும் மருத்துவ செலவுகள் வரும். அது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். மற்றபடி குல தெய்வத்தினுடைய அனுகிரகம், பெண் தெய்வத்தினுடைய அமைப்பு இதெல்லாமே உங்களுக்கு அதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே உங்க குடும்பத்துல நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 4ஆம் வீட்டுல இருந்தார். அடுத்தது அவரும் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டத்துக்கு போறார். 7ஆம் இடங்கிறது உங்களுடைய கணவன் அல்லது உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எல்லாமே 7 தான். அப்ப இது எல்லாமே சக்சஸ் ஆகும். ஏன்னா போன மாதம் எல்லாமே 4ஆம் இடத்துல இருக்கு. இந்த மாதம் எல்லாமே பாருங்க 5ஆம் வீட்டுக்கு போயிடும். 5ன்னா அதிர்ஷ்டம்னு சொல்றோம். 5ன்னா உங்க குலதெய்வம், உங்க குடும்ப ஒற்றுமை, நீங்க நினைக்கிறது எல்லாமே 5. உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்துட்டா பெயர், புகழ், மதிப்பு இதெல்லாமே 5ஆம் இடம் தான். அது மட்டும் இல்லாம ஜோதிடம், ஞானம், அறிவு, உங்களுடைய சித்திக்கக்கூடிய திறமைகள், சித்தர்களுடைய தொடர்பு எல்லாமே 5 தான். இந்த 5 தொடர்பு இல்லாம இந்த நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்காது. அப்ப எல்லா நல்ல கிரகங்கள் எல்லாமே 5க்கு வரும் பொழுது நீங்க என்ன நினைத்தீங்கனாலும் இந்த மாதம் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை. 100க்கு 200% உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தால் நான் சொல்லக்கூடிய அனைத்து பதிவுகளுமே அனைத்து கருத்துக்களுமே நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். மீன ராசிக்குண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மீன ராசிக்கு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த பதிவை பார்த்தீங்களே சந்தோஷமாயிருவீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா
சனி பகவான் ஏழரை சனியாக உங்களை பிடிச்சிட்டு இருக்காரு இல்லையா? அது மட்டும் இல்லாம ராகு உள்ள என்ட்ரியா, அப்ப 2 கெடுதல கொடுப்பாரா? அப்போ இந்த சனி பகவான் இந்த மாதம் வக்ரமாகிறார் 21ஆம் தேதியில. வக்ரம் அப்படின்னா உங்க ராசிக்கு முன்னாடி முன்னோக்கி வருதல் பெயர். அப்ப மறுபடியும் இங்க மகரத்துக்கு வந்துட்டா உங்களுடைய ராசிக்கு ஏழரை சனியினுடைய பாதிப்புகள் இருக்காது. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஏழரை சனியினுடைய பாதிப்பு இல்ல. அது வரைக்கும் உங்களுடைய தேவைகள், உங்களுடைய விஷயங்கள் இதெல்லாமே சக்சஸ் பண்ணிக்கலாம். ராகு உங்களுக்கு ஒரு விதமான மைனஸ் அப்படின்னு சொன்னாலும், மனக்குழப்பம், வம்பு வழக்குகள் இதெல்லாமே கொடுத்தாலும் வளர்ச்சியை கொடுத்துரும். அதனால ஏழரை சனியோட சேர்ந்து ராகு இருக்கும்போது பிரச்சனை தான். ஆனா இப்ப ஏழரை சனி விலகிறதுனால இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி இந்த மீன ராசி பயணப்படலாம் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை. அடுத்தவங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 2ஆம் வீட்டிலே இருக்கிறதுனால 2ஆம் வீட்டில இருந்தா பண வரவு உண்டு. உங்களுடைய வாக்கு சித்திக்கும். நீங்க செய்யக்கூடிய அனைத்து சொல்லும், நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் சக்சஸ் ஆகும். அதே போல தந்தையினுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். தந்தை மூலமாக உங்களுக்கு பண வரவு உண்டு. இந்த மாதம் பூர்வீக சொத்து எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் பாத்துட்டீங்கன்னா பூர்வீகத்தை விற்கலான்னு இருப்பீங்க, நல்ல ரேட்டுக்கு போகுமா அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் வித்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த ரேட்டுக்கு வரும். அதனால தைரியமாக அது சார்ந்த விஷயங்கள் இருந்தா மூவ் பண்ணலாம். பணம் சார்ந்த எந்த விஷயங்களும் நீங்க எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வரும். குடும்ப ஒற்றுமையும் சிறப்பாகவும் இருக்கும். அடுத்தது பாருங்க, 3 மற்றும் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 3 குறைவர் 3ஆம் வீட்டுல இருந்தா திடீர் யோகம், திடீர் வருமானம், 8 தொடர்பு ஏற்படுத்துறதுனால தைரியம் அதிகமாகிறது, காரிய ஜெயங்கள் உண்டாகிறது. இதெல்லாம் இருந்தாலும் கூட அடுத்தது அந்த சுக்கிரன் சொல்லக்கூடியவர் 4ஆம் வீட்டுக்கு போறார். அப்ப 4ஆம் வீட்டுக்கு போகும்போது உங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. சொத்து சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல 8ஆம் அதிபதி 4க்கு வரும் பொழுது வீடோ மனைகளோ உயிர் சொத்துக்களோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து 4 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 14ஆம் தேதி வரைக்கும் 3ஆம் வீட்டுல இருக்கார். 14ஆம் தேதிக்கு மேல 4ஆம் வீட்டுக்கு போறார். அப்ப 4 4ஆம் வீட்டுக்கு வந்தா கண்டிப்பாக யாராவது வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை வாங்க வைப்பார். இல்லை என்றாலும் அவருக்கு உண்டான தொடர்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். உங்க ஜாதகத்துல இந்த காலகட்டங்கள்ல வீடு வாங்கணும் சொத்து வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். அப்படி இருந்தால் நிச்சயமாக இந்த மாதம் அது நடக்கும். தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனசு ஒரு சந்தோஷமா இருக்கும். 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணம் அப்படிங்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். திருமண வரன்கள் தேடி வரும். நீங்க கேட்ட மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வரன்கள் அமைவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தவங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சூரியன், இந்த சூரியன் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் வீட்டுல இருந்தார். இப்ப அடுத்தது அவரும் 14ஆம் தேதிக்கு மேல 4ஆம் வீட்டுக்கு வந்துருவார். அப்ப ஆரோக்கியவர் 4ஆம் வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக ஆரோக்கியம் கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா 4, 6 இதெல்லாமே நோய் சொல்லக்கூடிய ஒரு இடம், ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால கொஞ்சம் நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருங்க. ஒரு சிலர் லோன் வாங்கி வீடு கட்டலான் இருக்கீங்க, லோன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்கலான் இருக்கீங்க, அல்ல லோன் சக்சஸ் ஆகுமா இந்த மாதம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் நிச்சயமாக நடக்கும். 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடனை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது வண்டி வாகனங்கள் வீட சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப 6, 4 தொடர்ந்து ஏற்பட்டா லோன் வாங்கி இதெல்லாமே செய்யக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். கடன் கேட்டீங்கன்னா கிடைக்கும். ஆனா அதை கட்டுவதற்குண்டான அமைப்பு உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பார்த்துட்டு கடன் வாங்கிக்கங்க அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இந்த மாதம் மீன ராசிக்கு மிகப்பெரிய அமைப்பு அப்படிங்கிறது எல்லா கிரகங்களும் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷங்கள், மன நிம்மதி, வீடு மனை சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, நிம்மதியான ஒரு வாழ்க்கை. ஏழரை சனி ராகு இதெல்லாமே உங்களுக்கு பாதகத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் கூட இந்த மாதம் ஓரளவுக்கு ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக இந்த மற்ற கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. மற்றபடி தசாபுத்திப்படி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.